ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவளிக்க உள்ளதாக டிஎம்பிபி கட்சியினுடைய தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் டிஎம்பிபி கட்சியினுடைய தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று மட்டக்களப்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சனிக்கிழமை இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் திட்டத்துக்கு ஆதரவு வழங்கினால் மண்ணை நம்பி வாழும் கிழக்கு மக்களுக்கு சொந்த காலை நீக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என சிவனேசத்துறை சந்திரகாந்தன் சொல்லியிருந்தார். இதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் எனவும் அதுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். எதிர்வரும் 5 வருடங்களில் கிழக்கு மாகாணத்தை விரிவான அபிவிருத்திக்கு கொண்டு செல்லும் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாட்டில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கும் அதே வேளையில் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண நாம் பாடுபட வேண்டும். மேலும் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். கிழக்கு மாகாணம் வளர்ச்சி குறைந்த மாகாணம். அடுத்த 5 வருடங்களிலும் கூட இந்த மாகாணத்தை அபிவிருத்தி குறைந்த மாகாணமாக கைவிட்டு விட முடியாது. எனவே கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான வேலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போது மக்களின் வருமான வரியை உயர்த்த வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சி அடையாத ஏனைய மாகாணங்களை அபிவிருத்தி செய்ய தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தி வருகின்றோம். திருகோணமலை மாவட்டத்தில் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தி திட்டமிட்டிருந்தோம். அதற்காக இந்தியா மற்றும் ஏனைய வெளிநாடுகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். மேலும் அந்த பகுதிகளுக்கு புதிய தொழில்களையும் முதலீடுகளையும் கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தால் புதிய நிலம் விளைச்சலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மக்கள் பெருமளவு வருமானம் ஈட்ட முடியும். மேலும் இந்த பகுதியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும். கிக்கோரக்கொட விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் திருகோணமலை, மட்டக்களப்பு, பொலனறுவ, தம்புள்ள, அனுராதபுரம் ஆகிய பிரதேச மக்களின் நன்மையடைவார்கள். மட்டக்களப்பு விமான நிலையமும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இந்த சவாலை நாம் ஏற்க வேண்டும். அந்த சவாலை வென்று கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்றுவதற்கு நாம் செயற்பட்டு வருகிறோம். மேலும் இனப்பிரச்சனையை இனியும் இழுத்தொடிக்க வேண்டிய அவசியமில்லை. அதனை விரைவாக தீர்க்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார்.